ஹாய், நான் உங்களில் தான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி வலிகள் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, கரூரில் இறந்த 41 பேர், அவங்க குடும்பங்களுக்கு அரசு வேலை. அது ஒரு மிக பெரும் துயரமான சம்பவம். அந்த சம்பவத்தை நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை ஈடு செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தர் மேலே இருக்கிற மோகம், ஒருத்தர் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ட். ஏன்னா ஹீரோஸ்க்கு மோஸ்ட்லி அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்த ஃபேன் பேஸில் உருவானது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜோசப் விஜய். அவர் இப்போ சிஎம்மாக இருக்கார். இதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருந்தார், ஒரு கட்சி தலைவராக இருந்தார். அப்படி இருக்கும்போது போன வருஷம் செப்டம்பரில் நடந்த ஒரு சம்பவம். அப்போது 41 பேர் அநியாயமாக உயிரை இறக்குறாங்க. கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி கஷ்டப்பட்டு உயிரை இழந்துடுறாங்க. இது ரொம்ப பெரிய துயரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு நம்மளால் எது சொன்னாலும் இதுக்கு ஈடு பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மனவேதனையான ஒரு விஷயம்தான் அந்த 41 பேர். அதில் சில குழந்தைகள், பெண்கள், குறிப்பிட்ட சில நபர்கள் இறந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் இன்னைக்கு வேறு விதமான ஒரு விஷயம் இருக்குது. அப்போது கரெக்டாக சொல்லணும்னா, இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு. சாரி, டேட்ஸ் இருந்துச்சுன்னா. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு நான் அரசு கருணை அடிப்படையில் நான் அரசு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இது முதல்ல நியாயமானதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அது இன்னைக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஜூலை 27, 2026 இன்னைக்கு அது சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் இதை தடை செய்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்த அந்த அரசு அமைப்பு, அரசு வேலை, அந்த சட்டத்தை அவங்க கொடுத்த விஷயத்த இவங்க ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணுது, ரத்து செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி முதல்ல பிரச்சனை என்ன, அந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தங்கள் இருக்குது. அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதுக்குன்னு சொல்லி அரசு பணி நியாயமானதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமற்றது தான். ஏன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்களில் நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால், தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் ப்ராப்ளம். அப்போவும் சுடுபட்டு நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? அரசு வேலை கொடுத்துச்சா? இல்லை கள்ளச்சாராயத்தில் சில பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் தானே இது. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு சம்பவம் தானே. அப்போது அரசாங்கம் அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அப்போது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு தொகையை அந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்குது. இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அரசு பணி நியாயமாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், இது நியாயமற்றதாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த அரசு பணிக்காக ஒவ்வொருத்தரும், என் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கு, கிட்டத்தட்ட 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்காக. அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு இடம் ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அது நியாயமற்றதாக இருக்காது. உயிர் போகிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அவங்க மனவேதைக்கு யாருமே எது சொன்னாலும் ஈடாகாது. பட் அதுக்கு வேறு விதமாக இந்த அரசாங்கம் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கலாம். அதுக்கு அரசு வேலை தான் சொல்லி கிடையாது. அது நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னாவே மோஸ்ட்லி இந்த பிரச்சனை தெளிவாக இருக்கும். இப்போது ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த நீதிபதிகள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பலியானோர் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கியது உயர் நீதிமன்றம் தடை செய்யுது. அடுத்தது தீர்ப்புக்கான முக்கிய காரணம், இன்னைக்கு தடை செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த காரணம் பார்த்தா, கரூரில் கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தவர்களின் அரசு வேலை வழங்கியது தமிழக அரசாணைக்கு எதிரான ஒரு வழக்கு தொடர்றாங்க. அது எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 31 பேருக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவங்க நேராக போயிட்டு அவங்கள சந்தித்து அந்த ஆணையை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறார். இது எடுத்து சொல்கிறாரு, இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாரு. வழக்கு தாக்கல் மதுரையில் பொதுநல வழக்கு போடப்படுது.
போடப்பட்டு அதுக்கு இன்னைக்கு வந்து சரியான தீர்ப்பு வந்திருக்கு. இல்லை இது ஒரு முன்னுதாரணமாக இருக்காது. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தின் கீழ் 14 மற்றும் 16 பிரிவுக்கு முரணானது என்று நீதிமன்றம் அறிவித்தது. இது வந்து ஒரு முரமான விஷயம், தவறான முன்னுதாரணம் சொல்லுது. கோர்ட் என்ன சொல்லுது, இது ஒரு தவறான முன்னுதாரணம். இது போன்ற சம்பவங்களுக்கு விதிவிலக்கு அளித்து அரசு வேலை வழங்கினால் மற்ற துயர சம்பவங்களுக்கும் பலியான ஒரு குடும்பத்திற்கு வேலை வழங்க கோரி வழங்கும் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா நான் இப்போ முதல்ல சொன்னதுதான், அதே தான் இங்க நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இது நியாயமா அப்படின்னு பார்த்தா இது நியாயமே கிடையாது. நான் ஏன் நியாயம் இல்லைன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க செஞ்ச போராட்டம், அவங்க செஞ்ச அந்த கூட்ட நெரிசல் நியாயமற்றது. அதில் யாருடைய கைகூலி இருக்குது, யாருடைய சதி செயல் இருக்குது, இது வந்து அவருக்கு மேலே இருக்கிறது தான் தெரியும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். பட் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு விஷயத்த ஈஸியாக நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய கருணைக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா, அப்போது அந்த இடத்துல இருக்கிற அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான தகுதி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா தகுதியற்றவங்களை எந்த ஒரு இடத்துல வச்சாலோ அது தப்பாக தான் போய் முடியும். இந்த முன்னுதாரணம் இதே ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக போய் முடியும். தகுதியற்றவங்க, தகுதி இருக்கணும், அதுக்குன்னு சொல்லி கெப்பாசிட்டி இருக்கணும். ஏன்னா அதுக்குன்னு சொல்லி மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, குழந்தைகளும் சரி, அதுக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு இவங்க எப்படியாவது அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு சில பேருக்கு கை கொடுக்குது, சில பேருக்கு கை கொடுக்காம இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த போஸ்டிங்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா துறையிலையும் அவங்க வந்து அந்தந்த ஒரு விஷயத்துக்கு போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. அது நியாயமற்றதாக இருக்குது. அந்த துறைக்கு உண்டான கெப்பாசிட்டி அவங்க யாருக்குமே கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. நீங்கள் வேற உதவிகள் செய்யலாம், பொருளாதாரத்திலையும் சரி, அவங்க குடும்பங்களுக்கும் சரி. அரசு நீங்கள் கருணை தானே செய்கிறீங்க, அந்த கருணை அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு உதவியும் நீங்கள் அவங்களுக்கு செய்யலாம். ஏன்னா உங்களை பார்க்க வரும்போது அவங்க கஷ்டப்பட்டு உயிர் இழந்திருக்காங்க, அந்த குடும்பங்களுக்கு அந்த மாதிரி. பட் அதே நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு வேற விதத்தில் வேற ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உதவி செய்யணும். அதுக்கு யாருக்குமே இங்கே அப்ஜெக்ஷன் கிடையாது. பட் அரசு வேலைங்கிறது அதுக்குண்டான தகுதிகள் வேணும், அதுக்குண்டான மரியாதைகள் வேணும், அதுக்குண்டான படிப்புகள் வேணும். இவங்ககிட்ட படிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் இருக்குதான், படிப்பு இருக்கு, எக்ஸாம் ஏத சொல்லுங்க, ஏதுனா ஒரு மார்க் கூட எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நீங்கள் உண்மையாகவே அந்த அரசு வேலையில் அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோ புக்ஸை வச்சுன்னு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ புக்ஸ் வச்சேன், எதுக்கு அவ்வளோ புக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா 6th-லேருந்து 7th 8th 9th 10th இந்த மாதிரி புக்ஸை எடுத்து படிச்சுட்டு டெய்லி படிச்சுன்னு இருப்பாங்க. எதுக்குமே வர மாட்டாங்க, அவங்க விளையாடுறதுக்கு வர மாட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க, எதுக்குமே வர மாட்டாங்க. எதுக்கு எல்லா நேரத்துலையுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் தூங்குற நேரத்தோட படிச்சுட்டு இருப்பாங்க. காலையேஞ்சி உடனே எழுந்துச்சு படிப்பாங்க. இந்த படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்படி இருந்தால் அந்த தகுதி உள்ளவங்க தான் அதில் செலக்ட் ஆகி உள்ளே வராங்க. இதில் சில பேர் ரிஜெக்ட் ஆகுறாங்க. 20 பேருக்கு 2000 பேர் 5000 பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க 20 போஸ்டிங்க்கு. ஏன்னா அதுக்கு உண்டான தகுதிகள் இருக்கு. அதில் சும்மா வந்து யாருமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வேணும். அவங்கள தான் நாங்கள் இதில் வந்து நியமிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணி இதை தான் செய்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் நடக்குது. ஆனால் நீங்கள் ஈஸியாக ஒருத்தருக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த வழிகள் அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போது அந்த இடத்துல அந்த நீங்கள் கொடுத்த துறைகளில் எவ்வளோ முறைகேடு நடக்கும், சரியா? அந்த அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீங்கள் வேறு விதத்தில் எவ்வளோ வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் உதவி செய்யுங்க. யாருமே இங்கே கேள்வி வைக்க மாட்டாங்க. கோர்ட்டும் இது எதுவுமே சொல்லாது, கோர்ட்டும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாது. ஏன்னா தேவையில்லாத விஷயம் இது, அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனால் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்றேன். இந்த சில டைமில் வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனால் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நல்ல விஷயமா இருக்கு. உண்மையாகவே அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மொத்த பேருமே ஒரு விஷயத்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசு சட்டமைப்பு அந்த விஷயம் அது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதை செயல்படுத்தணும். நம்ம அது செயல்படுத்தாமல் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த அரசுடைய சட்டத்தை தெரிஞ்சாதான் அப்போது நமக்கு இங்கே போனால் நீதி கிடைக்கும்.
நீதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதை தான் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. ரியலி லைக் தட். அதே நேரத்தில் நான் வந்து விஜய் சாரையும் சரி, அந்த கட்சியும் சரி, நான் எந்த ஒரு விதத்துலையும் அவங்கள தான் வந்து எதுவும் பேசலை. பட் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக யோசித்து முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம அறியாமல் நம்ம சில தவறுகள் செஞ்சிருவோம். அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் காமிக்காதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்களும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போது நீங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை கொடுங்க. எல்லாருக்கும் பொதுவாக செட் ஆகிற மாதிரி ஒரு சட்டத்தை எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒன்று தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் முன்னுதாரணமாக காமிச்சிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறும். இது ஏன் சைட்லேருந்து நான் பேசக்கூடிய வார்த்தை. எனிவே, இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த நான் சொன்ன வலிகள் 1000, அந்த வலிகளை பற்றி பேசப்படும் சொன்னேன். இன்னைக்கு எனக்குள்ளே இருந்த வலி தான் இதை பற்றி பேசுனது. நான் வந்து இந்த வலி வந்து அந்த 41 பேர் இறக்கும்போது நான் எப்படி இது ஆனனோ அதை பேஸ் பண்ணி. எனிவே, தேங்க்யூ. நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். தேங்க்யூ. பாய்.